வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னன்னா, வைரமுத்து இருக்கார்ல, வைரமுத்துவை இப்போ பாஜகவினர் சுற்றி வளைச்சு பயங்கரமாக எச்சரிக்கை விடுறாங்க. ஏன்னா வைரமுத்து சென்னையில் நடந்த கம்பன் விழாவில் ராமபிரானை, பகவான் ஸ்ரீராமரை அவதூறுபடுத்துகிற மாதிரி பேசிட்டாரு, இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எச்சரிக்கிறாங்க பாஜகவுடைய தொண்டர்கள். இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திமுக கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு சிக்கல் உருவாயிருக்கு. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கம்பன் விழா ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருக்காரு. 5 பேருக்கு விருது வழங்கியிருக்காரு. அதில் வைரமுத்துவுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது அப்படிங்கிறது வைரமுத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் தான் பகவான் ஸ்ரீராமரை அவமதிக்கக்கூடிய வகையில் வைரமுத்து பேசியிருக்காரு அப்படின்னு பாஜக கொந்தளிக்கிறாங்க. பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி அஸ்வத்தாமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வைரமுத்து மன்னிப்பு கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. முதல்ல வைரமுத்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் ஒரு நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிஷ்கிந்தா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டுடைய தலைவனாக வாலி அப்படிங்கிறவர் இருக்காரு. வாலியுடைய சகோதரன் சுக்ரீவன். வாலி என்ன பண்ணியிருக்காரு, சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்து போயிருக்காரு. இதனால சுக்ரீவன் ராமன் கிட்ட முறையிட்டு இருக்காரு. ராமபிரான் சரி உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சுக்ரீவனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்க, ஒரு கட்டத்தில் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை வருது. அதாவது அண்ணன் தம்பிங்களுக்கு சண்டை வருது. மறைஞ்சு நின்று ராமர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வாலி மீது அம்பெய்து வாலியை கொன்றார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம், இல்லை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் ராமர் மறைந்து நின்று அம்பெய்து கொன்றார் அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, சில திராவிடியன் ஸ்டாக்ஸ் இதை ஒரு கேள்வியாக கேட்பாங்க. இதை தான் வைரமுத்து மென்ஷன் பண்ணி அவருடைய பேச்சில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. வாலியை மறைந்து நின்று ராமர் அம்பெய்து கொன்றார்ல, இதை வாரியாரே ஏற்றுக்கொள்ளலை. அதாவது வாரியாரு ராமரை வந்து ஓகே அப்படின்னு சொல்லலை. ராமன் செய்தது தப்புன்னு சொன்னார் வாரியாரு. ஒரு வாட்டி வாரியார்கிட்ட ராமர் வந்து ரகு வம்சம் தானே, அப்போ ராமசூரியன் அப்படின்னு தானே அவரை கூப்பிட்டுருக்கணும், ஏன் ராமச்சந்திரன் அப்படின்னு ராமருக்கு பேர் வந்துச்சு, பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாரியார்கிட்ட கேட்கும்போது வாரியார் என்ன சொல்லியிருக்காரு, வாலியை மறைந்து நின்று அம்பெய்து ராமர் கொல்லாமல் இருந்திருந்தா ராமசூரியனாக இருந்திருப்பாரு. ஆனால் அந்த தப்பு பண்ணதுனால ராமச்சந்திரனா டிகிரேட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வாரியார் சொன்னதாக வைரமுத்து குறிப்பிட்டிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, வால்மீகியும் ராமர் செய்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை, ராமர் செஞ்சது தப்பு அப்படின்னு வால்மீகியும் மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய ராமாயணத்தில். வாலியும் ராமரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாலி என்ன சொல்லியிருக்காருன்னா, அட பாவி, நீ அரச குலத்தவனா, நீ தவசி வேடம் போட்ட பாவி அப்படின்னு வால்மீகியின் ராமாயணத்தில் வாலி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ராமரை இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டியிருக்காராம் வாலி. வைரமுத்து இதை மென்ஷன் பண்ணுறாரு. அப்போது வாரியாரும் ராமர் பண்ணது தப்புன்னு சொன்னார், வால்மீகியும் ஏற்றுக்கொள்ளலை ராமரை, வாலியும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ராமருக்கு வந்து ராமருடைய இழிவை போக்கியவர் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ராமருடைய இழிவை போக்கியவர், ராமர் செய்த குற்றத்தை போக்கியவர் கம்பர். கம்பர் எழுதின கம்ப ராமாயணத்தில் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, சீதையை பிரிந்த காரணத்தால் ராமர் மதிமயங்கிட்டாரு, புத்தி சுவாதீனம் இழந்துட்டாரு. புத்தி சுவாதீனம் இழந்த ராமர் இப்படி பண்ணிட்டாரு, மறைஞ்சு நின்று அம்பெய்து வாலியை கொன்றார். அப்போ புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறது குற்றமாகாது அப்படின்னு இந்தியன் பீனல் கோடில் 84வது பிரிவு சொல்லுது. கம்பருக்கு சட்டம் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உளவியல் கம்பருக்கு தெரியும். அதனால தான் ராமர் புத்தி சுவாதீனத்தை இழந்ததுனால இப்படி பண்ணிட்டாரு, புத்தி சுவாதீனத்தை இழந்த ஒருத்தன் இப்படி பண்ணுறது, ஒரு தப்பு செய்கிறது குற்றமாகாது அப்படின்னு ராமர் செய்த குற்றத்தை போக்கியவர் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து பேசியிருக்காருங்க. அந்த நேரத்தில் ராமர் மனிதனாகிறார், கம்பர் கடவுளாகிறார் அப்படின்னு வைரமுத்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. சிம்பிளாக சொல்கிறேன், வாலியை மறைந்து நின்று ராமர் அம்பெய்து கொன்றார்ல, இதை வாரியார் வந்து மன்னிக்க தயாராக இல்லை. ராமரை வாரியார் மன்னிக்க தயாராக இல்லை, வால்மீகியும் மன்னிக்க தயாராக இல்லை, ராமரை வாலியும் மன்னிக்க தயாராக இல்லை. ஆனால் கம்பர் தான் ராமனுக்கு நேர்ந்த இழிவை துடைத்தவர், ராமனுடைய குற்றத்தை போக்கியவர் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஆக்சுவலாக இதில் வந்து சில உண்மைகள் என்ன தெரியுமா, ஏன் ராமர் வாலியை மறைந்து நின்று கொன்றார் தெரியுமா? வாலி சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் வாங்கினாராம். என்ன வரம்னா, எனக்கு எதிராக யார் நிற்கிறாங்களோ, எனக்கு எதிராக நிற்கிறவங்களில் பாதி பலம் எனக்கு வந்துடணும், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் பாதி ஸ்ட்ரென்த் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வரம் வாங்கினவரான் வாலி. அதனால தான் ராமர் எதிராக நின்று சண்டை போட்டால் ராமருடைய பாதி பலம் யாருக்கு போயிடும், வாலிக்கு போயிடும்ல. அதனால தான் மறைந்து நின்று கொன்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, தர்மத்துக்கு எதிராக ஆட்சியை நடத்தியவர், தர்மத்துக்கு எதிராக நடந்தவர் வாலியான். அந்த வாலியை போட்டு தள்ளுறது தான் தர்மம். எப்படி போட்டு தள்ளுறோம் அப்படிங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. நேராக நின்று கொண்டாலும் தர்மம் தான், மறைந்து நின்று கொன்றாலும் தர்மம் தான். ஆக மொத்தம் தர்மம் வாலி சாவணும். இதனால தான்
வாலியை வந்து மறைந்து நின்று கொன்றார் ராமர் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குது. மூணாவது, ராமர் மனித அவதாரம் தானே. அப்போது மனிதனுடைய இயல்பு என்ன? எதிரி சாவணும். எப்படி சாவுறது? எப்படியோ சாவணும். ஸோ அதனால் மறைந்து நின்று தாக்கியிருக்காரு ராமர். இது ஒரு சாதாரண ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு விஷயம் இருக்குது. உண்மை இப்படி இருக்கும்போது கம்பரை வந்து பெருசுப்படுத்துகிறேன், பெருமையாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் ராமரை எதுக்காக மட்டம் தட்டுறீங்க? நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ராமர். அந்த ராமர் குற்றம் செய்தவர். புத்தி சுவாதீனத்தை ராமர் வந்து இழந்துட்டாரு, இழந்ததுனால தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு கம்பர் சொன்னதாக வைரமுத்து சொல்கிறாரு. இதெல்லாம் தப்பு. நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தை இப்படி பேசுறது தவறு. உடனே வைரமுத்து மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் இப்போ பதிவுகள் போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த வைரமுத்துக்கு எதுக்காக முதல்வர் விருது கொடுக்குறாரு? கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது அப்படின்னு வைரமுத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த விருதை வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.